Hello friends, welcome to Ananda's channel. Today's special வாழைத்தண்டு கூட்டு. Hi friends, நான் கல்யாணி சுரேஷ் பாபு. சிம்பிள், டேஸ்டி அண்ட் ஹெல்தியான இந்த வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டு ஒன்று பொடியாக நறுக்கியது, வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி இலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், துவரம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் கழுவி ஊற வைத்துக் கொள்ளவும். தேங்காய் ஒரு சிறிய துண்டு பொடியாக நறுக்கி அரைத்து வைத்துக் கொள்ளவும். எண்ணெய், உப்பு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு. தாளிக்க கடுகு, சோம்பு சிறிதளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பரேஷனுக்குள்ள போகலாம். வாழைத்தண்டு கூட்டு செய்ய நான் ஒரு சிறிய குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரை அடுப்பில் வச்சு குக்கர் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சிறிது கடுகு, சிறிது சோம்பு சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சிறிதளவு கருவேப்பிலை இலை, 2 பச்சை மிளகாய், நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய தக்காளி, சிறிதளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சிறிதளவு மஞ்சள் தூள், சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்க விடலாம். வெங்காயம் தக்காளியும் வதங்கின பிறகு நாம பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்க வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிய பிறகு நாம கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். நம்மளால பீட்ரூட்டை பச்சையா சாப்பிட முடியாது, ஏன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சரை வீடியோட எண்டில் சொல்றேன். இப்போ வாங்க கூட்டு எப்படி ரெடி ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அரைச்சி எடுத்து வச்சிருக்க தேங்காய் விழுதை சேர்த்து இந்த கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து இந்த டைம்ல உப்பும் காரமும் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். உப்பும் காரமும் செக் பண்ணியாச்சு. சிறிதளவு தேவைக்கேற்ப மிளகாய்த்தூளும் தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ குக்கர் மூடியை மூடி 2 விசில் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
2 விசில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கேள்விக்கான ஆன்சரை பார்க்கலாமா? கேள்வி என்னன்னா, நம்மளால பீட்ரூட்டை பச்சையாக சாப்பிட முடியாது. ஏன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? யோசிச்சிங்களா? ஏன்னா பீட்ரூட் ரெட் கலரில் நம்மளால எப்படி பச்சையாக சாப்பிட முடியும்? ஜஸ்ட் ஃபார் ஃபன், பி ஹாப்பி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்றைய ஸ்பெஷல் வாழைத்தண்டு கூட்டு ரெடி. வாங்க சாப்பிடலாம். என்னோட சேனலை நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். Thanks for watching. Please subscribe. Bye. See you on next video.